1973ஆம் ஆண்டு இலங்கையினுடைய போலீஸ் பிரிவுல இருந்து போதை தடுப்பு பிரிவு என்றொன்று உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்ன வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, இத்தனை பேரை கைது பண்ணோம், இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முடிவு வந்ததா, தீர்வு வந்ததா? எத்தனை தசாப்தங்களை கடந்து விட்டோம். எனவே இதற்கு தீர்வு வர வேண்டும் என்றால் மரண தண்டனை ஒன்று மட்டும்தான் தீர்வு. இதை நம்ம சும்மா சொல்லலைங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இதை நம்ம சொல்ல நினைக்கிறோம். என்ன கேட்டா, உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலிகளில் ஒன்றாக, மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக மாறியிருப்பதுதான் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தொடர்ச்சியான அதிகரிப்பு. எல்லா நாடுகளிலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள், அதனை விநியோகம் பண்ணுகிறவர்கள், அதனை விற்பனை செய்கிறவர்கள், அதிலே கடத்தலில் ஈடுபடுகிறவர்கள், இதன் மூலமாக பாரிய குற்றங்களை இழைக்கக்கூடியவர்கள் என்கிற பட்டியல் நீண்டு கொண்டே வருகிறது. ஈவன் அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே களமிறங்கி போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மீது நேரடி தாக்குதல்களை நடத்திய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக குறிப்பிட்ட கடல்வழி போக்குவரத்துகளின் மீது குண்டு தாக்குதல்களை நடத்திய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு சொன்னா, இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது? ஒரு நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற மிக பெரும் தலைவலியாக இதுதான் மாறி இருக்கிறது. அந்த வகையில் இலங்கையும் பன்னெடுங்காலமாக இந்த போதைப் பொருட்களால் பாரிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த போதைப் பொருட்களோடு பயன்பாட்டுகளோடு தொடர்புடையவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம், இதை எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம், இதை தடுக்கிறதுக்கான வழி என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொரு அரசுகளும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அன்றைய ஆட்சியாளராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவினுடைய அரசாங்கம் அமைச்சரவையிலே ஒரு முடிவை எடுத்தது. அது என்ன முடிவு என்று சொன்னால், போதைப் பொருட்களை கொண்டு பாரிய குற்றம் இழைக்கக்கூடியவர்களுக்கு, போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற, விற்பனை செய்கிற, அதற்கு துணை போகிறவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனையை நாம் அமுல்படுத்துவது என்பதுதான் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம். அந்த தீர்மானம் பிறகு நடைமுறைக்கு வரல, அது அப்படியே கிடப்புல போடப்பட்டுடுச்சு என்பது நமக்கு தெரியும். அதற்கடுத்ததாக அவருடைய அரசே பெரிய அளவில் நாங்கள் போதைப் பொருட்களை தடுக்க போறோம்னு நடைபவனிகளை மேற்கொண்டாரு, அதுக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. அதை தாண்டி ஹெராயின் பல இடங்களில் கைப்பற்றப்பட்டது, அதை பப்ளிக்ல தீயில போட்டு எரிச்சாரு. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த எந்த விளைவுகளையும் இந்த போதையை தடுப்பதில் அடைய முடியாமல் போய்விட்டது. அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மத்தட்ட தித்த என்கிற ஒரு திட்டத்தை அவர்களுடைய அரசு கொண்டு வந்தது. அந்த திட்டத்தினூடாக போதைப் பொருட்களுக்கு தடை கொண்டு வரப்போகிறோம், அதை ஒழிக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசுகள் எல்லாமே அந்த திட்டங்களில் பாரிய தோல்வி அடைந்திருக்கிறது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசு கடந்த 10ஆம் தேதி ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. அந்த நிகழ்வில் இது தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்குள்ள போதைப் பொருட்களை தடுப்பதற்காக என்ன மாதிரியான காரியங்களை அடுத்தடுத்து செய்யலாம் என்கிற கலந்துரையாடல்களின் போது போதைப் பொருட்களோடு தொடர்புகளை வைத்து நாட்டுக்குள் பிரச்சனைகளை உண்டாக்கி போதைப் பொருட்களால் ஏற்படுகிற விளைவுகளை தடுப்பதற்காக இதனோடு தொடர்புபட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான தீர்மானத்திற்கும் இதுவரைக்கும் அரசு வரவில்லை என்று சொல்லி நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ ஊடகங்களுக்கு இந்த செய்தியை விவரமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்கள் மரண தண்டனை விதிப்பது தொடர்பான ஆலோசனைகளை பெற்றிருக்கிறோம், கலந்துரையாடல்களை நடத்துகிறோம் என்கிற செய்திகளை அரசாங்கம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஒரு நாட்டை வலுப்படுத்துவது அல்லது வளப்படுத்துவது, ஒரு நாட்டை சரி செய்கிறது, இதெல்லாம் யாரால செய்ய முடியுமா? அது நாடோ வீடோ ஏதோ யாரால பண்ண முடியும்னா, யாருக்கு அதில் ஆர்வம் இருக்கிறதோ, யாருக்கு அதை செஞ்சு முடிக்கணுங்கிற தேவை இருக்கிறதோ, யாருக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் என்ற தேவை இருக்குதோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. இலங்கை வரலாற்றில் பல ஆட்சியாளர்களை நம்ம கண்டாலும் அவர்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக எந்த திட்டத்தையும் செஞ்சதை நம்ம பார்க்க முடியலை.
ஆனால் தற்போதைய அரசை அந்த வகையில் பல கட்டங்களில் பாராட்ட முடியும். குறிப்பாக கடந்த வாரம் வெளியான ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இலங்கையில் இந்த போக்குவரத்து காரியங்களை நெகிழ்வாக கொண்டு போகிறதுக்காக, ஈஸி பண்ணுறதுக்காக பலவிதமான திட்டங்களையும் அரசு முன்மொழிந்திருக்கிறது, செயல்படுத்துகிறது. அதில் நிறைய ஹைவேஸை மற்ற பகுதிகளோடு இணைக்க போகிறாங்க, நிறைய வீதிகளை அமைக்க போகிறார்கள். இப்படியான காரியங்களை செய்வதற்காக நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 24 பில்லியன் ரூபாய்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த 24 பில்லியன் ரூபாய்களும் இலங்கையினுடைய பணம். வெளிநாட்டிலிருந்து கடன் எடுத்ததில்லை. பொதுவாக நம்ம நாடு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் அதை செய்ய போகிறோம், சீனாட்டை இருந்து இவ்வளவு பில்லியன், அல்லது அமெரிக்காட்ட இருந்து இவ்வளவு, அல்லது வேர்ல்டு பேங்க்ல இருந்து இவ்வளவு, அல்லது ஆசியா அபிவிருத்தி வங்கிட்ட இருந்து இவ்வளவுன்னு சொல்லி கடன் வாங்கித்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி கடன் வாங்காமல் நம்ம நாட்டு காசை வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் இன்னொருபடி மேலே போய் நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ மெட்ரோ பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவெல்லாம் கடனாகவோ அல்லது அன்பளிப்பாகவோ பெறப்பட்டது அல்ல. இலங்கை அரசு காசு கொடுத்து வாங்கி இதை நவீனமயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரால உண்மையிலே பண்ண முடியும்னா, அந்த விரும்பி நான் இந்த நாட்டை பண்ணணும், ஏதோ ஒன்று நான் பண்ணி முடிக்கணும்னு யார் ஆசைப்படுவானோ அப்படிப்பட்டவர்களால் தான் செய்ய முடியும். எனவே இந்த கம்யூனிச சிந்தனை கொண்டவர்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு சேஞ்சை பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சேஞ்சு நாட்டுக்குள்ளே நடந்து வருதுங்கிறது எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்குரியதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த மரண தண்டனை தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஏன்னா நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளும் அழிவுகளும் எந்த அளவு உச்சம் தொட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 சிறைச்சாலைகளுக்குள்ளேயே பாரிய மோதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாமே பேசிக் எங்க தொடங்குதுன்னு கேட்டால் இந்த இடத்துல இருந்துதான் தொடர்ந்து வருவதை நம்ம அவதானிக்க முடியும். எனவே இதற்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்தால் மாத்திரம்தான் தீர்வு காண முடியும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தொடர்பாக பல மதங்களைச் சேர்ந்த தலைவர்களும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் அவங்க விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் மரண தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்துப்பட அவருடைய செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். ஆனால் பொதுவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, எந்த குற்றமும் எப்பொழுது முடிவுக்கு வரும்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் முடிவுக்கு வரும். இன்னைக்கு நீங்க அரபு நாட்டில் பார்க்க முடியும். அரபு நாடுகளில் தண்டனைகள் ஏன் இவ்வளவு கொடுக்குறாங்க என்று கொதிச்சு போறோம்ல, அப்படி தண்டனை கொடுக்க போய்தான் அந்த நாடுகளில் இந்த குற்றங்கள் இல்லாத காரணங்களை நீங்க பார்க்க முடியும். அங்க நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி குற்றங்கள் பிரச்சனைகள் ஏற்படுதான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க காண முடியும். ஏன்னா சட்டம் கடுமையானது. நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே ஆட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ரூலை பண்ணி வச்சிருக்கலாம். அதனால் தான் அவர்களுடைய நாடு அப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாடு சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் மரண தண்டனை ஒன்று மட்டும்தான் போதைப் பொருட்களிலிருந்து விடிவுக்கான ஒரே தேடலாக இருக்க முடியும். இலங்கையில் மரண தண்டனை சட்டமாக இருந்தது. 1976ஆம் ஆண்டு சிறிமாவோ பண்டாரநாயக்கவுடைய ஆட்சி காலத்தில் மரண தண்டனை இல்லாமலாக்கப்பட்டது. ஆனாலும் இலங்கையினுடைய அதிபர் நினைத்தால், ஜனாதிபதிக்கு விதாயக பலைய இருக்கிறது, அந்த அடிப்படையில் அவர் நினைச்சார்னா ஒரே கையெழுத்தில் மீண்டும் அதை அமுல்படுத்திட முடியும். அந்த அளவுக்குண்டான அதிகாரம் ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இதை பற்றி யோசிப்பது மிக முக்கியமானது தான். 1973ஆம் ஆண்டு இலங்கையினுடைய போலீஸ் பிரிவில் இருந்து போதை தடுப்பு பிரிவு என்றொன்று உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்ன வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, இத்தனை பேரை கைது பண்ணோம், இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முடிவு வந்ததா, தீர்வு வந்ததா? எத்தனை தசாப்தங்களை கடந்து விட்டோம். எனவே இதற்கு தீர்வு வர வேண்டும் என்றால் மரண தண்டனை ஒன்று மட்டும்தான் தீர்வு. இதை நம்ம சும்மா சொல்லலைங்க. எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இதை நம்ம சொல்ல நினைக்கிறோம். என்ன கேட்டா, இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு முகமது நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிற போது மக்காவை சேர்ந்தவர்கள் முடா குடிகாரர்களாக இருந்தார்கள். போதைதான் வாழ்க்கையாக இருந்தது. அவர்களிடத்துல எப்ப போய் நிதானமா இருப்பாங்க பேசுறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு போதைதான் வாழ்க்கையாகவே சுற்றிய ஒரு சமூகமாக அவங்க இருந்த நிலையில தான் அந்த சமூகத்தை தெளிவான சமூகமாக முகமது நபி அவர்கள் மாற்றினார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, படிப்படியாக இஸ்லாம் சட்டங்களை கொண்டு வந்து இறுதியில போதைக்கு உட்படுகிறவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற சட்டத்தை முன்மொழிந்தது. கடைசியாக இதுக்கு மேலே நம்ம எதையாவது பண்ணோம்னா மரணிக்க வேண்டி வரும் என்கிற அச்சம் வந்தது. அந்த மக்கள் மொத்தமாக அதை விட்டு வெளியேறுகிற சூழல் ஏற்பட்டது. மதீனாவினுடைய ரோடுகளில் சாராயங்களை கொண்டு போய், மிக பெருமதி வாய்ந்த மதுபானங்களை கொண்டு போய் கொட்டினார்கள் என்கிற வரலாற்றுகளை பார்க்கிறோம். அன்னைக்கு எது போதையாக இருந்ததோ அது அன்றைக்கே அழிக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற போதையும் அழிய வேண்டும் என்றால் மரண
தண்டனை மட்டும்தான் தீர்வாக முடியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகமாந்தருக்கு கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு கேட்டா, யார் போதை வயப்படுகிறானோ, யார் இந்த குற்றத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு முதல் தடவை பப்ளிக்ல வைத்து சாட்டையால் அடியுங்கள், அவமானப்படுத்தும் விதமாக பப்ளிக்ல இவன் இந்த காரியத்தை பண்றான்ங்கிறத உணர்த்துங்க. திரும்பவும் அதே குற்றத்தை பண்ணான்னு கேட்டா அதே மாதிரி பண்ணுங்க, திரும்பவும் அதே குற்றத்தை பண்ணான்னா அதே மாதிரி பண்ணுங்க. 3 வாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, பப்ளிக்ல கொடுக்கப்படுகிறது, அதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் அதை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதித்து விடுங்கள் என்கிற சட்டத்தை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அபூதாவூத் என்கிற நபிமொழி கிரந்தத்தில் 3886வது ஹதீஸாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் போதை கடத்துகிறவர்கள் மேல ஏன் குண்டையை கொண்டு போய் போட்டாரு, ஏன் நடு ரோட்ல சுட்டு தள்ளினாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டா வேற வழி இல்லை, இது மட்டும்தான் தீர்வு. மரண பயம் காட்டப்பட்டால் மட்டும்தான் குற்றங்களிலிருந்து இவர்கள் விடுபடுவார்கள், தவிர இல்லை என்றால் இலங்கை சுடுகாடாக மாறிவிடும், இலங்கையை நாசமாக்கி விடுவார்கள். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இந்த போதை மாஃபியா நாட்டையே சுற்றி வளைத்திருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு மரண தண்டனை மட்டும்தான் தீர்வாக முடியும். அதை நோக்கிய ஒரு கலந்துரையாடலுக்கு அரசு விளைந்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நடைமுறையில் இருக்கிற வகையில் நம்ம பார்த்தோம்னா அனுரகுமார் திசாநாயக்க மாதிரி ஏதாவது இந்த நாட்டுக்கு நம்ம பண்ணணும் என்கிற வேட்கையில் இருக்கக்கூடிய ஒரு அதிபராலும் அவரை சுற்றி இந்த நாட்டை நாம் ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றியே ஆக வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களாலும் தான் இதற்கு ஒரு தீர்வை காண முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட போய் டீல் பேச முடியாது. நம்ம கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிறோம், கண்டு காணாம இருங்க, இவ்வளவாவது வச்சுக்கிறங்க, உங்களோட கட்சிக்கு இவ்வளவு எடுத்துக்கிறங்க, இந்த டீல் பேசுகிற இடத்துல அவங்க கிடையாது, அவங்கள்ட்ட அந்த வாசலே கிடையாது. எனவே யாரு பணத்திற்கு அடிமையாக மாட்டார்களோ, யாரு இந்த நாட்டுக்கு எதையாவது செய்யணும்னு வேட்கையோடு இருப்பாங்களோ அவங்கள வச்சுத்தான் இந்த காரியத்தை சாத்தியப்படுத்த முடியும். எனவே இலங்கை போதையற்ற இலங்கையாக மாற வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்வதை போல மரண தண்டனை மட்டும்தான் தீர்வு. உண்மையிலேயே மரண தண்டனை கொடுப்பது என்கிற ஒரு முடிவுக்கு இலங்கை அரசு வர வேண்டும் என்றாலும் அனுரகுமார் திசாநாயக்க மாதிரி ஒரு போல்டான அதிபரால தான் அந்த இடத்துக்கு வர முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம்